திருநெல்வேலி மாவட்டம் காரைக்குடியில் முத்துமாரியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். மீனாட்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி திருவிழா கடந்த 13ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. காப்பு கட்டி விரதமிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முத்தாளம்மன் கோவிலிலிருந்து பால்குடம் எடுத்தும் அக்னிச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் ஊர்வலமாக முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்தடைந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். கன்னியாகுமரி அருகே குளக்கரையில் எரிந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் நேரில் சோதனை மேற்கொண்டனர். லீபுரம் பகுதியில் உள்ள பாட்டுக்குளம் குளக்கரையிலிருந்து கடந்த சனிக்கிழமை எரிந்த நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. உடலை மீட்ட போலீசார் சடலமாக கிடந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் குழந்தையின் தாய் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். காரமடையைச் சேர்ந்த அனிதாவின் 1 வயது ஆண் குழந்தை மாயமாகிவிட்டதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குழந்தை கடத்தப்படவில்லை என்பதும் விற்பனை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் அதில் அனிதாவுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த மோகன்ராஜுக்கு தொடர்பு இருந்ததும் அனிதாவிற்கு தெரிந்தே சம்பவம் நடந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் குழந்தை கன்னியாகுமரியில் உள்ள தம்பதிக்கு விற்பனை செய்யப்பட்டதை அறிந்த கன்னியாகுமரிக்கு சென்ற போலீசார் குழந்தையை மீட்டனர். தொடர்ந்து குழந்தையின் தாய் உட்பட 7 பேரை கைது செய்ய போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு திருக்குறுங்குடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 2ஆம் கட்ட பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. திருக்குறுங்குடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட பெரிய குளத்தில் பறவைகள் ஆராய்ச்சியாளர்கள், கல்லூரி மாணவர்கள், வனத்துறையினர், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் பறவை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய முதற்கட்ட கணக்கெடுப்பிற்கும் பணி நிறைவேற்ற நிலையில் மீதமுள்ள பகுதிகளில் பறவைகளை கணக்கெடுக்கும் 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட பணியில் கூலக்கிடா, முக்குலிப்பான், மீசையாலா, நெட்டை கொக்கு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வகையிலான பறவைகள் கண்டறியப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தலைக்குந்தாவிலிருந்து அத்திக்கல் செல்லும் சாலையோரம் உள்ள வனப்பகுதியில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்த புலியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். உதகை அருகே தலைக்குந்தா மற்றும் சோலூர் ஆகிய பகுதிகளில் அண்மை காலமாக புலியின் நடமாட்டம் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தலைக்குந்தாவிலிருந்து அத்திக்கல் செல்லும் சாலையோரம் உள்ள வனப்பகுதியில் புலி ஒன்று ஒய்யாரமாக அமர்ந்திருந்ததை பார்த்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பார்த்ததும் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டனர். புலியின் நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகளிடையே அச்சமடைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த நாகையில் மகளிருக்கான மாவட்ட அளவிலான பீச் வாலிபால் போட்டி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் பீச் வாலிபால் கழகத்தின் சார்பில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நாகையில் மாவட்ட அளவிலான பெண்களுக்கான பீச் வாலிபால் போட்டிகள் நடைபெற்றது. லீக் மற்றும் நாக் அவுட் போட்டியில் பொது பிரிவினர், பள்ளி, கல்லூரி மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் வீரர்கள் என 25 அணிகள் பங்கேற்று விளையாடினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய அரசு மருத்துவமனை கட்டடப் பணிகளில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி பணியின் போது மண் சரிவில் சிக்கி கூலி தொழிலாளி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் புதிய கட்டடப் பணிகள் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. புதிய மருத்துவமனை கட்டடத்தின் அருகே தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்காக சென்ட்ரிங் வேலைக்காக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வினோத்குமார் என்ற கூலி தொழிலாளி சென்ட்ரிங் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டதில் அவர் சிக்கியுள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மண் சரிவிலிருந்து மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.